ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பாரத தேசத்துக்கே ஒரு தனி பெருமை. இந்த தேசத்துல தான் பகவானுடைய எல்லா அவதாரங்களும் அந்த அவதாரத்தை எடுத்து சொல்றதுக்கு வரக்கூடிய மகான்களும். பகவான் ராமாவதாரம் அப்படின்னுட்டா கூட மனுஷருக்காய் படாதனப்பட்டு அப்படிங்கிறதா. பகவான் பூமியில் இறங்கி ஒரு சாமானிய மனுஷன் மாதிரி 14 வருடங்கள் வனவாசம் இருந்து எவ்வளவோ சிரமங்களை அனுபவிச்சு பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறது ஏற்படுறது. பகவான் அவ்வளவு பரிசிரமப்பட்டார் இல்லையா? அவ்வளவு பரிசிரமமும் வால்மீகிங்கிற மகரிஷி இல்லை அப்படின்னுட்டா பிரயோஜனம் இல்லாம போயிடும். ராமர் அப்படிங்கிறது பிறந்தார் அப்படிங்கிறதோ வாழ்ந்தார் அப்படிங்கிறதோ நமக்கு யாருக்குமே தெரியாது. ராமர் பிறந்தார், என்னென்ன காரியங்கள் பண்ணினார், அவதாரம் என்னத்துக்காக அப்படிங்கிறது வால்மீகி சொன்னாதான் நமக்கு புரியாது. அப்ப அவதாரம் பண்ணின பகவான் பெரியவனா, அந்த அவதாரத்தை எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய மகான்கள் பெரியவர்களா? கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் ஆச்சரியமான லீலைகளை பண்ணினான். கோவர்தன உத்தாரணம் பண்ணினான், காளிய நர்தனம் பண்ணினான். இவ்வளவு காரியங்களை பண்ணின பகவான் நமக்கு வியாசர் இருந்து பாகவதம்னு ஒன்று தரலே அப்படின்னுட்டான். கிருஷ்ணன் யாருன்னே நமக்கு தெரியாது. இப்போ அவதார புருஷர்கள் அப்படிங்கிறவா யாரு அப்படின்னுட்டா, பகவானுடைய அவதாரம் எதற்காக அப்படின்னு நமக்கு யார் காண்பிக்கிறாளோ அவாதான் அவதார புருஷர்கள். பகவான் என்னத்துக்காக அவதாரம் பண்ணினான்னு ஒரு அவதார புருஷர் வந்து சொன்னா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. அப்ப அவதார புருஷர்கள் இந்த கலியில வரும் பொழுது இந்த அத்தனை அவதாரத்தினுடைய லட்சியம் என்ன அப்படின்னுட்டா, பகவானுடைய நாமத்தை உலகத்துல ஸ்தாபிக்கிறது. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் உண்டு. பிரம்மச்சாரி இப்படிதான் இருக்கணும், கல்யாணம் ஆன குடும்பத்தில் இருக்கிறவன் இப்படிதான் இருக்கணும், வானப்பிரஸ்தன் இப்படிதான் இருக்கணும், சந்நியாசி இப்படிதான் இருக்கணும். 4 ஆசிரமங்களுக்கு 4 தர்மங்கள் உண்டு இல்லையா? ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் சந்நியாசி மாதிரி சம்பாதிக்காம இருந்தா அது தப்பு. சந்நியாசி சம்பாதிச்சானால் தப்பு. ஏன் அப்படின்னுட்டா, அவன் எதுல இருக்கானோ அந்த ஆசிரமத்தில் நிக்கணுங்கிறது தர்மம் மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் உண்டு. தியாயன் கிருதேயஜன் யஜ்ஞேஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். கிருதயுகத்திலே தியாயன் அப்படின்னார். எல்லாரும் சுத்த சாத்வீகமா இருக்கிறதுனாலே கிருதயுகத்திலே எல்லாரும் தியானம் பண்ணக்கூடிய அதிகாரிகளா இருந்தாங்க. அந்த தியானம் அப்படிங்கிற சக்தி குறையும் பொழுது திரேதா யுகத்திலே ஏதாவது ஒரு கிரியை தேவையா இருக்கு, ஒரு ஆக்ஷன் வேண்டிருக்கும் பொழுது பகவான் பார்த்தா, உன்னால சும்மா மனசை அடக்க முடியல, ஒரு கிரியையை பண்ணு, யாகம் பண்ணு. துவாபர யுகத்திலே அந்த யாகமும் பண்றதுக்கு தகுதியில்லாதவர்களா இருக்கும் பொழுது ஒரு கோவிலை கட்டி ஆகமப்படி வழிபாடு பண்ணு. அதற்கும் தகுதி இல்லாத இந்த யுகத்திலே பகவான் சொல்றான், இருக்கிற இடத்துல நாமத்தை சொல்லு போரும். இருக்கிற இடத்துல இருந்துட்டு பகவானுடைய நாமங்களை சொல்லிண்டே இரு. பகவானுடைய நாமத்தை உலகத்துல ஸ்தாபிக்கிறது தான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பரம பிரயோஜனம், லட்சியம். ஏகாதச ஸ்கந்தம் ஆரம்பிக்கும் பொழுது பாகவதத்துல பகவான் தன்னை பார்த்தே ஒரு கேள்வி கேட்டுக்கிறான். என்ன கேள்வி கேட்டுக்கிறான்? நான் உலகத்துல எதற்காக அவதாரம் பண்ணினேனோ அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் பூர்த்தி ஆயிடுத்தா?
நோக்கம் பூர்த்தி ஆயிடுத்துன்னு பகவான் என்ன சொல்றான்னா, என்னுடைய நாமமானது உலகத்துல ஸ்தாபிக்கப்பட்டுடுத்தா. மயில் பீலின்னு பார்த்தா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஞாபகம் வருமா? குழல் அப்படிங்கறத பார்த்தா கிருஷ்ணனுடைய ஞாபகம் வருமா? வைஜெயந்தி அப்படிங்கறத பார்த்தா கிருஷ்ணனுடைய ஞாபகம் வருமா? பீதாம்பரம் அப்படின்னு விட்டா கிருஷ்ணன், காலை மாத்தி வச்சுட்டு இருந்தா கிருஷ்ணன், வெண்ணெய் அப்படின்னு நினைச்சா கிருஷ்ணன், இதெல்லாம் வருமானால் இதை நினைச்சா போரும் ஜனங்கள் கரையேறிடுவா. கிருஷ்ணான்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் வச்சுட்டு இருக்கக்கூடிய மயில்பீலியை நினைச்சின்றாலும் சரி, குழலை நினைச்சின்றாலும் சரி, ஏதோ ஒரு விதத்திலே என்னுடைய ஞாபகம் அவர்களுக்கு வரணும். பகவான் தன்னைத்தானே பார்த்து சொல்லிக்கிறான், உலகம் இருக்கிற வரைக்கும், சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணன்கிற நாமமும் கிருஷ்ணன்கிற ரூபமும் உலகத்துல ஸ்தாபிக்கப்பட்டுடுத்து. அதனாலே என்னுடைய அவதாரம் பூர்த்தி ஆயிடுத்து. நான் எதற்காக பிறந்தேனோ அது பூர்த்தி ஆயிடுத்து. அவதாரத்தினுடைய லட்சியமே நாமத்தை ஸ்தாபிக்கிறது தான். நாமமும் ரூபமும் பிரிக்க முடியாதது. நாமத்தை சொன்னா ரூபம் வந்துதான் ஆகும், ரூபத்தை சொன்னா நாமம் வந்துதான் ஆகும். கபீர்தாசருக்கு ரூபத்தை காட்டிலும் நாமத்துல தான் ரொம்ப இஷ்டம். அந்த நாமத்தை கூட, ராமாங்கிற ஒரு நாமம் தனியா இருக்கே, கபீர்தாஸ் அதை எடுத்து ஜபம் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த நாமத்தை ஒரு குருட்டேந்து வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறார். அந்த குருட்டேந்து நாமத்தை கொடுக்கும் பொழுது குரு என்னத்தை கொடுக்கிறார் நம்ம கிட்ட? ராமாங்கிற ஒரு நாமத்தை கொடுக்கிறாரா, கிருஷ்ணாங்கிற ஒரு நாமத்தை கொடுக்கிறாரா? அந்த நாமம் தான் நமக்கு தெரியுமே, ராமாங்கிறது தெரியுமே, கிருஷ்ணாங்கிறது தெரியுமே அப்படின்னுட்டா அந்த ராமா கிருஷ்ணாங்கிற நாமத்தை கொடுக்கல, ராமா கிருஷ்ணாங்கிற நாமத்து மூலமா தன்னுடைய தபஸ கொடுக்கிறார். தபஸ்னா என்ன அப்படின்னார், அவர் கோடிக்கணக்கா ராம 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 அப்படி ஜபம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு இல்லையா? அப்ப அக்னிங்கிற மாதிரி தபோ அக்னி. சாதாரண அக்னியில ஏதாவது சுள்ளி விறகு போட்டா எரியற மாதிரி உள்ளுக்குள்ள தவம்ங்கிறது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு எப்படி எரியறதுன்னா, நிறைய நாமத்தை சொல்ல 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 அந்த தபோ அக்னி இருக்கு இல்லையா? அப்ப அந்த குரு வரும்பொழுது ராமா கிருஷ்ணாங்கிற நாமத்து மூலமா அந்த நெருப்பை கொஞ்சம் அவன்கிட்ட கொடுக்கிறார். சில பேர் வீட்டுல அந்த காலத்துல எல்லாம் நெருப்பை கடன் வாங்கிட்டு போவாளாம். ஏன்னா வெற்றி பெட்டி கிடையாது. ஆழ்வாரே, பெரிய ஆழ்வாரே ஒரு பாசுரத்துல சொல்றார், பக்கத்து வீட்டிலே நெருப்பு கடன் வாங்கறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்றார். அந்த நெருப்பு, மூட்டின நெருப்பிலிருந்து ஒரு நெருப்பு வந்தா டக்குன்னு பத்திக்கிற மாதிரி இப்படி போறா இல்லையா? அது மாதிரி குரு அப்படிங்கிறவர் தன்னுடைய தபஸை கொடுக்கிறார். தபஸுங்கிறது ஒரு அக்னி. அந்த அக்னி அணையாம இன்னும் ஜாஸ்தி ஆகணும்னா நீ அதுக்கு ஏதாவது போட்டுட்டே இருக்கணும் இல்லையா? அது என்ன அப்படின்னுட்டா நாமா. அந்த நாமத்தை நீ நிறைய சொல்லணும். காசியில சமீபத்தில் ஒருத்தர் இருந்தார். எப்ப பார்த்தாலும் ராம 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 ராமன்னு ஜெபம் பண்ணுவார். அவர்கிட்ட யாராவது வந்தா கேன்சர்காரா வருவான், வியாதி இருக்கிறவா வருவா, கஷ்டம் இருக்கிறவா வருவா, எல்லாருக்கும் ஒரு நோட் புக் எடுப்பார். ரெட்டு பேனாவால ராம ராமன்னு எழுதி முதல்ல அவர் எழுதி கொடுத்துட்டு நீ வீட்டுல போய் எழுதுன்வார். எழுதுறவாளுக்கு சரியா போயிடும். ராம நாமத்தினுடைய பிரபாவம் அவருடைய தபசோடு சேர்ந்து கோடிக்கணக்கான நாமத்தை அவர் சேர்த்து வச்சிருக்கும் பொழுது அவர் சுலபமா போய் பிடிச்சுக்கிறத வாழ்க்கை. அவர் அந்த ராம நாமத்தை தரும்பொழுது தான் பண்ணின நாமத்தினுடைய பலனையும் அது மூலமா சேர்த்து தரார். கபீர்தாசர் அப்படிதான் காசி கஷேத்திரத்திலே ராமானந்தர் அப்படிங்கிற ஒரு மகாத்மா தேர்ந்து ராமநாமத்தை உபதேசம் வாங்கிட்டார். எப்பொழுதுமே ராம 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 கபீர்தாஸ் ஜபம் பண்ணிட்டே இருப்பார். நெசவு தொழில் அவருக்கு. இப்படி ஏதாவது பட்டு துணி எல்லாம் நெய்து காசியில சந்தை இருக்கும் இல்லையா? அந்த சந்தையில கொண்டு வித்துட்டு வருவார். இந்த ராமநாமம் நிஷ்ட கைகூடியில் இருந்ததுலேருந்து முன்னாடி மாதிரி அவரால் அந்த வியாபாரத்தை பார்க்க முடியல. சில சமயம் இப்படி கடையில போய் உட்காருவார். ராமநாமத்தில் அவருக்கு தியானம் சித்திச்சிடும், தன்னை மறந்து இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய நிலைமை. ஒரு நாளைக்கு அவ அம்மா எங்கிருந்தோ பட்டு நூல் எல்லாம் வாங்கிட்டு வந்து அருமையான ஒரு பட்டு புடவையே நெய்து கபீர்
நீ தான் முன்னாடி மாதிரி துணியெல்லாம் நெய்ய மாட்டேங்கிற, வியாபாரத்தை பார்க்க மாட்டேங்கிற, நான் உனக்காக ஒரு அருமையான பட்டுப்புடவை நெய்திருக்கேன், இதை கொண்டு போய் இன்றைக்கு சந்தையில வித்துட்டு பணத்தை எடுத்துண்டு வா அப்படிங்கிறார். எல்லாம் அருமையான புடவை, நிறைய பட்டு நூலை பைசா கொடுத்து வாங்கியிருக்கா, நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கொடுத்து அனுப்புறா. பிறகு அந்த பட்டு புடவையை கடையில வச்சுட்டு பக்கத்திலையும் இவருடைய நண்பர்கள் எல்லாம் அங்க கடை போட்டிருக்கா. இவருக்கு வியாபாரத்துல கவனம் இருந்தாதானே யார் வந்தாலும் ராம 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 ராம. யாராவது இந்த பட்டுப்புடவை என்ன விலை? ராம ராம ராம. இது 6 கஜமா 9 கஜமா? ராம ராம ராம. இதுல தலைப்புல ஜரிக இருக்கா? ராம ராம. இது ஒரு சைடு பார்டரா, 2 சைடரும் பார்டர் உண்டா? ராம ராம. இது 2 பக்கமும் கட்டிக்கலாமா, இல்ல ஒரு பக்கம்தான் கட்டிக்க முடியுமா? ராம ராம. அப்படியே சொல்லிட்டு இருந்தா யாரு வாங்குவாங்க? பைத்தியம் போல இருக்குன்னு போயிட்டான். சாயங்காலம் எல்லாரும் வீட்டுக்கு வரும்பொழுது இவர் என்ன பண்றாரு, இப்படி வரும்பொழுது இன்னொருத்தர், ஒரு வயசான கிழவர், காசியிலாம் அந்த மாசம் நல்ல குளிர் இருக்கும், அந்த கிழவருக்கு குளிர் தாங்கல, அந்த குளிர கை கால்லாம் அப்படியே நடுங்கின்ற ராம 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 ராம. ஒரு பக்தனுக்கு இன்னொரு பக்தனை பார்த்துட்டா அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும், ஏற்படலைன்னா அவன் பக்தன் இல்லை. இன்னொரு நாம கீர்த்தனம் பண்றவனை பார்த்துட்டா அவனுக்கு வரக்கூடிய சந்தோஷம் எல்லை இல்லாதது. தான் எந்த ஒரு தெய்வத்தை பூஜை பண்றோமோ, எந்த ஒரு குருவை பக்தி பண்றோமோ, எந்த ஒரு நாமத்தை சொல்லிட்டு இருக்கோமோ, அதெல்லாம் பார்க்கும் பொழுதே மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படணும். அப்படி ஏற்பட்டாதான் நமக்கு பக்தி சித்திச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். எங்கேயாவது யாராவது நாமத்தை சொன்னா ஒரு குஷி ஏற்படணும், நாமத்தை சொல்றவாளை பார்த்து ஒரு சந்தோஷம் ஏற்படணும். அப்படிதான் கபீருக்கு இந்த கிழவர், வயசான கிழவர் ராம ராம ராம. அந்த குளிர்ல நடுங்கிறாரா, அவ அம்மா அவ்வளவு அழகா ஒரு பட்டுப்படவை கொடுத்திருக்காளா, அந்த குளிர்ல நடுங்கிற கிழவருக்கு போத்திட்டு போயிட்டார். கூட இருக்கிறவெல்லாம் சும்மா இல்லாம கபீர்தாஸ் அம்மாட்ட போய் சொல்றா, உங்க பையன் புடவையை விற்காதது மட்டும் இல்லை, எடுத்துட்டு வரும்பொழுது யாரோ ஒருத்தர், ஒரு கிழவன், ஊர் பேரை தெரியாதவன், ஒரு மரத்தடியிலே எலும்பும் தோளுமா ராம ராம ராமன் சொல்லி நடுங்கிட்டு இருந்தான். பரம பாகவதர் இவர் குளிர்லால நடுங்கிறாரேன்னு பட்டுப்படவையை போத்திட்டு வந்துட்டார் அப்படின்ன உடனே அவ அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. வீட்டுக்கு வர வரைக்கும் கூட காத்துட்டு இருக்கல. இந்த கபீர் வரத்துக்குள்ள திருப்பி போவோம் அப்படின்னு போய் பாதி வழியில கபீரை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறா. கபீர் அழவே இல்லை. கபீருக்கு வலிக்கணுமே, அழல. ஆனா ஒருத்தர் அம்மா அடிக்காதே, அம்மா அடிக்காதே, போறோம் என்னால தாங்க முடியல அப்படிங்கிறார். இருக்கிறது கபீர், அம்மா. 3வது குரல் கேட்கிறது. 2 பேரும் திரும்பி பார்த்தா ராமர் அந்த அடியை வாங்கிக்கிறார். ராமர் முதுகுல அந்த அடி விழருது. கபீர் கேட்கிறார், நீ போய் எதுக்கு அடிய வாங்கிக்கிற? நான் தானே. நீ என் நாமம் சொல்றான்றதுனால தானே அவன் மேல பிரியம் ஏற்பட்டது. எப்ப என்னுடைய நாமத்தை சொல்றவன்ட்ட உன்னுக்கு பிரியம் ஏற்பட்டதோ அப்போ உன்னுடைய அடியை நான் தான் வாங்கிக்கணும், நீ வாங்கிக்க கூடாது. நாமத்தை தான் சொன்னார், ரூபத்துல இல்லை. ஆனா அந்த நாமம் நாமியை பிடிச்சு இழுத்துண்டு வந்துடும், உன் கூட வரவழைக்கும். நாமமும் நாமியும் பிரிக்க முடியாதது. ராமான்னு சொல்லும் பொழுது கோதண்டபாணியா நினைக்கணுமா? அவசியம் இல்லை. கோதண்டபாணியை தியானம் பண்ணும்பொழுது ராமான்னு சொல்லணுமா? அவசியம் இல்லை. நீ நாமத்தை நினைச்சாலும் ரூபத்தை தான் தியானம் பண்ற, ரூபத்தை சொன்னாலும் நாமத்தை தான் தியானம் பண்ற. அதனால என்ன அப்படின்னுட்டா, அந்த நாமம் ஒன்றை காண்பிக்கிறதுக்கு தான் மகான்கள் கலியில நிறைய ஆழ்வார்களாகட்டும், நாயன்மார்களாகட்டும், எண்ணற்ற பக்தர்கள். பக்தினுட்டாலே நமக்கு தெரிஞ்சது யாரு அப்படின்னுட்டா நாரதர். நாரதர் இல்லை அப்படின்னுட்டா இன்றைக்கு ராமாயணம் கிடையாது. வேடனா இருந்து கொள்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வால்மீகியே திருத்தி அவருக்கு ராமநாமத்தை கொடுத்து, ராமநாமத்தினால அவர் அத்தகைய மகரிஷி ஆன பிறகு அந்த தமசா நதி தீரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ராமச்சரித்திரத்தை எழுது அப்படின்னு பிரேரணை பண்றார். தபஸ்வாத்தியாய நிரதம்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா வால்மீகியினுடைய, நாரதருடைய பிரேரணையினால உனக்கு நடந்தது, நடக்க போறது எல்லாம் கண்ணு முன்னாடி தானே தெரியும்.
தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகீர் முனிபுங்கவம். எல்லாம் தெரியும். நீ அந்த ராமாயணத்தை எழுதிண்டே வரும்பொழுது சித்திரக்கூடத்துல ராமர் போனார், ஒரு கிளி ஒரு மரத்து மேல இருந்ததுன்னு எழுதினியானால் அது சத்தியமா இருந்திருக்கும். இருந்ததுதான் உன்னுடைய ஏட்டுல வரும், வாக்குல வரும். நடக்காதது வரவே வராது. அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி 24,000 ஸ்லோகங்கள் ராமாயணத்தை ஒண்ணுமே தெரியாம கொள்ளையெல்லாம் பண்ணிட்டு இருந்து ஒரு வேடன் பண்ணிட்டான். நாரதருடைய அனுகிரகத்தினால அதே நாரதர் என்ன பண்றார், வியாசர் 1,00,000 இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய மகாபாரதம் பண்ணினார். மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. சொல்லுவான் வியாச உச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னுவா. வியாசருடைய எச்சல் தான் மீதி கிரந்தங்கள். ஏன் அப்படின்னா மகாபாரதத்திலே அரசியலா சாந்தி பருவால சொல்லியிருக்கார். நித்தியம் எல்லாரும் சாயங்காலம் உட்கார்ந்துட்டு ஆரம்பிச்சு சுக்லாம்பரதரம் விஷ்ணும்னு சஹஸ்ரநாமம் ஜபம் பண்ணினா அந்த சஹஸ்ரநாமம் எங்க இருக்குன்னா மகாபாரதத்துல இருக்கு. எல்லாரும் குழந்தைகள்லாம் கீதை சொல்றதே அந்த கீதை மகாபாரதத்துல இருக்கு. ஜனத்சுதாத்ரியம் மகாபாரதத்துல இருக்கு. மகாபாரதத்துல இல்லாததே கிடையாது. நலதமயந்தி சரித்திரம் மகாபாரதத்துல இருக்கு. சத்யவான் சாவித்திரி சரித்திரம் மகாபாரதத்துல இருக்கு. சகுந்தலையுடைய சரித்திரம் மகாபாரதத்துல இருக்கு. ராமாயணம் மகாபாரதத்துல இருக்கு. மகாபாரதத்துல இல்லாத விஷயமே கிடையாது. 1,00,000 ஸ்லோகம். 1,00,000 ஸ்லோகம் ஒருத்தர் பண்ணணும். அத்தனை ஸ்லோகங்களும் அர்த்த புஷ்டியா இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும், லோகத்துக்கு அனுகிரகமா இருக்கணும். கற்பனைன்னு வீண் கற்பனையா இருக்கக்கூடாது, அனாவசியமா பேசக்கூடாது. அழகா எழுதியிருக்கார். அந்த வியாசர் இவ்வளவும் நமக்கு கொடுத்து லோகத்திலே ஜனங்களுக்கு கலியில வரமாளுக்கு இந்த மகாபாரதமோ பிரம்மசூத்திரமோ உபனிஷத்தோ வேதமோ எதுவுமே பிரயோஜனப்பட போறது இல்லையே அப்படின்னு கவலையா இருக்கும் பொழுது நாரதர் வந்துதான் அவரை நீ பாகவதம் பண்ணு, பாகவதம் நாம புராணம் அப்படிங்கிறார். பாகவதம் ஜன்மாதிசியதகான்னு ஆரம்பிச்சாலும் கூட 18வது ஸ்லோகம் முடியும் பொழுது நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹா தம் நமாமி ஹரிம் பரம்னு நாமத்தினுடைய பெருமையைத்தான் சொல்றார். நாம சங்கீர்த்தனம் சர்வ பாப பிரணாசனம். ஆனா நீ என்ன பண்ணணும், நான் நிறைய நாமா சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த நாமா சொல்லும் பொழுது பாகவதத்திலே அந்த நாமாவை சொல்றதுக்கு ஹேத்து என்னன்னு காண்பிச்சுட்டு வரார். என்ன ஹேத்து அப்படின்னா, முதல்ல குந்தியினுடைய ஸ்துதியில பார்த்தோமானால் குந்தி வந்து சொல்றா விஷான் மகாக்னே அசத் சபாயா. பீமனுக்கு குழக்கட்டையில விஷத்தை வச்ச பொழுது காப்பாத்தினியே, திரௌபதியை எல்லாரும் அவமானப்படுத்தும் பொழுது காப்பாத்தினியே, அரக்கு மாளிகையில நெருப்பு வைக்கும் போது காப்பாத்தினியே. அப்படின்னா நீ நாமத்தை சொல்றதுக்கு நான் என்னத்துக்காக சொல்லணும்னு கேட்கிறேன் இல்லையா? இந்த உலகத்தை பாரு, உன்னை எப்படி பகவான் வச்சிருக்கான்னு பாரு, உன்னை எப்படி ரட்சிக்கிறான்னு பாரு. பகவான் ரட்சிச்சதெல்லாம் அந்த கிருபையை நினைச்சு நினைச்சு நாமம் சொல்லு. பிரபு எனக்கு நீ சாப்பிட்றதுக்கு ஒரு பிடி சாதம் கொடுத்திருக்கியே, உன்னுடைய கிருபை. போட்ட சாதம் உள்ள போகிறதே உன் கிருபை, ஜெரிக்கிறதே உன் கிருபை. எனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கியே உன் கிருபை, எனக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்திருக்கியே உன் கிருபை, அனுகூலமான குடும்பத்தையோ ஒரு நண்பனையோ கொடுத்திருக்கியே உன் கிருபை. உலகத்தை அவனுடைய கிருபையை நினைச்சு நினைச்சு குந்தி எப்படி நாமம் சொன்னாலோ சொல்லு. பீஷ்மர் அந்திம ஸ்மிருதியா நாமம் சொன்னார், அப்படி சொல்லு. பகவானை பார்த்தும் துருவன் எனக்கு சத்சங்கம் வேணும்னு கேட்டான் இல்லையா? ஏன் அப்படின்னுட்டா, சத்சங்கம் இல்லைன்னா பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் சொல்றார் நாம ரசோதயத்திலே சந்நியாசி முதற்கண்டு நாமம் சொல்லணும் அப்படின்னு எழுதுறார். நீ சன்னியாசியா இருந்தா நான் சன்னியாசி, நான் மௌனமா இருப்பேன்னு உட்காராதே, நாமத்தை சொல்லின்று அப்படிங்கிறார். நாமத்தை ஏன் சொல்லணும்னு அவர் காரணம் சொல்றார் இல்லையா? சில பேரை நம்ம பார்ப்போம், ஒரு பக்தியா இருப்பார், ஆஹா இவரை மாதிரி பக்தியா யாரை பார்க்க முடியும்னு நினைப்போம். 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் முன்னாடி இருந்த பக்தி அவர்கிட்ட இருக்காது, லௌகீகமா மாறி இருப்பார். நம்ம சொல்லணும் இல்லை, அவருக்கே கூட தோணும். என்ன தோணும், முன்னாடிலாம் நான் பக்தியா இருந்தேன், இப்ப நான் இல்லை. சில பேர் நல்ல வைராக்கியமா இருப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வைராக்கியம் நழுவி போயிடும். கொஞ்ச நாள் ஆஸ்திகனா இருப்பா, கொஞ்ச நாள் நாஸ்திகனா போயிடுவா. இப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்ப எதுவுமே ஸ்திரமா இல்லை.
இன்றைக்கு வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு லட்சியமா இருக்கு, 10 நாள் கழிச்சு வேற ஒண்ணு லட்சியமா இருக்கு, ஒரு வருஷம் கழிச்சு வேற ஒண்ணு லட்சியமா இருக்கு. அன்றைக்கு அது ஆசைப்பட்டோம், இன்றைக்கு இது ஆசைப்படுறோம். சூழ்நிலையோ மனிதர்களோ வாழ்க்கையோ காலமோ நம்முடைய லட்சியத்தை மாத்தின்றே இருக்கு இல்லையா? அப்ப யாரோட சேர்றமோ நம்ம புத்தி மாறுற மாதிரி அது யாரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் நிரந்தரமா, வைராக்கியம் வளர்றதான் வளரலையான்றது இருக்கட்டும், நிரந்தரமா இருக்கிறதே கஷ்டம். பக்தி நிரந்தரமா இருக்கிறதே கஷ்டம். ஞானம் நிரந்தரமா இருக்கிறது கஷ்டம். இதெல்லாம் நிரந்தரமா இருக்கணும்னா சன்னியாசிக்கு கூட வாக்குல நாமம் வேணும் அப்படிங்கிறார். இந்த நாமத்தை விட்டுட்டியானால் நம்ப முடியாது. நேத்திக்கு இருப்பேன் இன்னைக்கு அப்படி இருக்கியான்னு நம்ப முடியாது. அதனால நாமத்தை பிடிச்சுக்கோ. அவர் எழுதினார் நாம ரசோதயத்திலே, ஒரு சன்னியாசியா இருந்தாலும் நாமம் சொல்லலைன்னா அவனுக்கு நமஸ்காரம் பண்ணாதே, ஏன் அவன் வைராகியத்தை நம்ப முடியாது, பிக்ஷை பண்ணாதே, இப்படிலாம் எழுதுறார் நாமத்தினுடைய பெருமையை. பாகவதம் முழுக்க துருவன் சத்சங்கம் கிடைச்ச பிறகும் எனக்கு பகவானை பார்த்த பிறகும் சொல்றான், நீ வருவே எனக்கு தரிசனம் கொடுப்பே, மறைஞ்சு போயிடுவே, அப்புறம் நான் என்ன பண்றது? பகவானை நீ எங்கேயும் போகாதே, என் கூடவே இருந்துன்று அப்படி சொல்ல முடியுமா? கிளம்பி போயிடுவான். அப்ப என்னன்னா, சாதுக்களோட சேர்ந்து அந்த சாதுக்கள் பகவானை பத்தி சொல்லி 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 ஒரு சுத்தினால அடிக்கிற மாதிரி பகவான் கிருபாளு, பகவான் தயாளு, பகவான ஆசிரியை, ஜென்மம் துர்லபமானது, இந்த மனுஷ ஜென்மமே நீ பல கோடி ஜென்மங்கள்ல பண்ணிருக்கிற பாபத்தை கழுவிக்கிறதுக்கு தான் பகவான் பரம கிருப்பையினால உனக்கு கொடுத்திருக்கான். நீ பாபத்தை போக்கிக்கிறியோ போக்கிக்கலையோ புதுசா பாபத்தை சேர்த்துக்காது. மனுஷனா பிறந்தவாதான் மிருகமா பிறக்கிறா. மிருகமா ஏன் பகவான் பிறக்க வைக்கிறான் அப்படின்னுட்டா, உனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தரான். இந்த மனுஷ ஜென்மாவில நீ பாபத்தை போக்கிக்கோ. ஏதாவது தீர்த்தாடனம் போ, க்ஷேத்ராடனம் போ, நல்ல கதையை கேளு, நாமத்தை சொல்லு, தான தர்மங்களை போ, சத்சங்கத்தினால பாபத்தை போக்கிக்கோ. இவன் பாபத்தை போக்கிக்காதது மட்டும் இல்லாம பகவான் அதுக்கு தானே ஜென்மாவை கொடுத்திருக்கான். இவன் பாபத்தை சேர்த்துக்கிறான். பகவான் பார்க்கிறான், எந்த ஜென்மாவை, எந்த மனித பிறவியை தவிர எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த இவனுக்கு பாபத்தை போக்கிக்கிறதுக்கு. இவன் பாபத்தை போக்கிக்காதது மட்டும் இல்லாம பாபத்தை சேர்த்துக்கிறான். அதனால பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கிற ஒரு ஜென்மா போரும், கர்மாவை சேர்த்துக்கிற ஜென்மா வேண்டாம்னு மிருக ஜென்மமா தரான். பசு பட்சி மிருகங்களுக்கு கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் முடியுமே தவிர புதுசா புண்ணியத்தை சேர்த்துக்க முடியாது, புதுசா பாபத்தையும் சேர்த்துக்க முடியாது. அப்படி அனுப்புறது கூட பகவானுடைய கிருபை தான். அதனால அருமையான மனித பிறவியில ஒரு சுலபமான, அதுல பாருங்க, நமக்கு சக்தி குறைய 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 மார்க்கம் கடினமாகணும். பகவானுடைய கிருபை நமக்கு சக்தி குறைய குறைய மார்க்கம் எளிதாருது. கிருஷ்ணான்னு சொல்லு, ராமான்னு சொல்லு, எந்த நியமமும் இல்லை. குளிச்சுட்டு தான் சொல்லணும், குளிக்காம தான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த நாமத்தினுடைய பிரபாவம் ஒன்று அப்படி பண்ணிடும். எந்த நாரதர் ராமாயணம் வால்மீகி எழுத வச்சாரோ, எந்த நாரதர் பாகவதம் எழுத வச்சாரோ, அந்த நாரதரை பார்த்து பகவான் சொல்றான், அதெல்லாம் நீ வேற யுகத்துல போயிட்டு கலியுகத்துல பூமியில நீ அவதாரம் பண்ணணும். நாரதர் பகவானை பார்த்து சொல்றார், கலியுகத்திலே எனக்கு போகிறதுக்கு பயமா இருக்கு. பகவான் சொல்றார், நாரதரை பார்த்து, நீரே பயப்பட்டீரானால் இந்த உலகத்துக்கு யார் போவா? அப்ப பகவான்கிட்ட ஒரு வாக்கு கேட்கிறார், ஒரு வரம். ஒரு கால் இந்த கலியுகத்தில் நான் எல்லாரையும் கரையேத்துறேன், நான் போயிட்டு நான் ஏதாவது சகதியில மாட்டின்ட்டேன், ஆனால் இந்த மாயையிலே நீர் என்னை தடுத்து ஆட்கொள்ளணும். பகவான் அந்த வரம் கொடுத்ததுக்கு பிறகுதான் கர்நாடக தேசத்திலே சீனப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தரா நாரதர் அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணி ஒரு வட்டி கடை வச்சிருக்கார், நகை கடை. வட்டிக்கு லேபாதேவி பணம் விடுறது. அவருக்கு என்ன பேர் வந்துடுத்து அப்படின்னா நவகோடி நாராயணன். என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வீட்டில் ஒரு கலசம் வைப்பாளாம். 1 கோடி ரூபாய் இருந்தா ஒரு கலசம், 2 கோடி இருந்தா 2 கலசம், 3 கோடி இருந்தா அப்படி ஒரு கலசம். அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே நவகோடி. நம்ம எல்லாம் நாமஜபத்தை கோடி கோடியா பண்ற மாதிரி ரூபாய கோடி 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 கோடியா சேர்த்து ஒரு கோபுரம் கட்டிக்கணும். ஏன் அப்படின்னுட்டா, பணத்தை சேர்த்துக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுத்துனா நிம்மதி போயிடும், சாந்தி போயிடும். ஒரு ராஜா இருந்தார். ராஜாவுக்கு பெரிய அரண்மனை இருக்கு, எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கு, ராஜ சுகம் ராஜ சௌக்கியம் நினைக்கிறோம்.
ஆனா அந்த சக்கரவர்த்திக்கு இருக்கிற புடுங்கல் வேற யாருக்கும் இருக்காது. உனக்கு கூட இருக்கிறவாளையே நம்ப முடியாது. யாராவது ஸ்பை வருவானோ, யாராவது ஒற்றன் வருவானோ, எதிர்த்த நாட்டிலிருந்து படையெடுத்துட்டு வருவாளா, உள்நாட்டிலேயே கலகம் ஏற்படுமா, அவனுக்கு நிம்மதியே இருக்காது. அந்த ராஜா நித்தியன் க்ஷவரம் பண்ண வரும்பொழுது அந்த க்ஷவரம் பண்ணி விடுற ஒருத்தர் வராரே, அவர் என்ன பண்ணுவார், ராஜா வர வரைக்கும் குஷியா அப்படி விசில் அடிச்சுட்டு இருப்பார், ஜாலியா இருப்பார், அப்படி நடப்பார். ராஜாவுக்கு அவனை பார்த்தா வைத்தறியும் பொறாமையா. நம்ம பாட்டுக்கு அரண்மனையிலே இவ்வளவு சௌகரியத்தோட இருக்கோம், இவன் பாடுறான் எப்படி நிம்மதியா இருக்கான், ஜாலியா விசில் அடிக்கிறான், பாட்டு பாடுறான், குஷியா ஆடுறான் பாடுறான். மந்திரிட்ட வந்து சொன்னான், மந்திரி அவனுக்கு இருக்கிற நிம்மதி எனக்கு இல்லையே, அவனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. மந்திரி கேட்டார், என்ன பண்ணணும்? அவனையும் என்ன மாதிரி நிம்மதி இல்லாம பண்ணினாதான் எனக்கு நிம்மதி வரும். மந்திரி சொன்னார், நான் பண்ணிடுறேன், நீங்க விட்டுடுங்கோ. ஒரு மாசம் கழிச்சு அந்த க்ஷவரம் பண்ணி விடுறவர் வந்த உடனே பார்த்தா அவர் இப்ப ஏதோ சோகமா இருந்தார், பறி கொடுத்தா மாதிரி இருந்தார். முன்ன மாதிரி அவருடைய முகத்துல பிரசன்னத்தை இல்லை, வாயில குஷி இல்லை, விசில் இல்லை, பாட்டு இல்லை. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மந்திரியை பார்த்து, நீ என்ன மாயம் பண்ணினேன்? ஒரு மாயமும் பண்ணலே, ஒரு லிட்டர் படி எடுத்தேன், அதுல 3/4 படி தங்க காசை போட்டு அவர் கையில கொடுத்துட்டேன். இப்ப அவருடைய கவலை எல்லாம் அது எப்படி ஒரு படியா பண்றது அப்படிங்க. நிம்மதி போயிடுத்துப்ப. இப்ப அவருக்கு சாப்பிடுறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்கிறது. அது மாதிரி நவகோடி நாராயணன் அப்படின்னு புரந்தரதாசர் 9 கோடி கலசத்தை வச்சு பணம் பணம் பணம். அவருக்கு கோகுலாஷ்டமி பிடிக்கிறதோ, ராமநவமி பிடிக்கிறதோ, வசந்த பஞ்சமி பிடிக்கிறதோ, அவருக்கு பிடிச்சது ஏகாதசி. ஏன்னா சாப்பிடவே வேண்டாம், அவருக்கு வீட்டுல அடுப்பும் ஊட்ட வேண்டாம். அவருடைய பத்னியை பார்த்து சொல்வார், ஏகாதசி மாதிரி 30 நாளுமே இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். யாராவது வாசல்ல போனா ஆத்துக்குள்ள வந்துடுவாளோன்னு பயம் அவருக்கு. பத்னியை கூப்பிடுவார், இன்னைக்கு வந்து சமைக்காத, அடுப்பே மூட்டாத. இவ கேட்பா, ஏன் அப்படின்வா. இல்லை, ராத்திரி ஒரு கனவு எனக்கு, என்ன 4 பேர் நம்ம ஆத்துல வந்து சாப்பிட்டுட்டு போற மாதிரி கணக்கு, அதை நம்ம காம்பன்சேட் பண்ண வேண்டாமா? அதனால நீ என்ன பண்ணு, 2 நாளைக்கு நம்ம சாப்பிடாம இருப்போம். அப்படி ஒரு கஞ்சத்தனத்தோட பணம் 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 இருக்காரு. பகவான் பார்க்கிறான், அவர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தான் இல்லையா, நான் தடுத்து ஆட்கொள்றேன் அப்படின்னுட்டு. ஒரு பிராமண ரூபத்திலே ஒரு குட்டி பையனை அழிச்சுண்டு இவர் எந்த இடத்துல லேவாதேவி பண்ணிட்டு இருக்காரோ அந்த கடைக்குள்ள வரான். வந்த உடனே இங்க இந்த சீனப்ப நாயக்கர் நவகோடி நாராயணன் அவரை பார்த்து கேட்கிறார், ஏனு சுவாமி, ஏனு பேக்கு, ஏதாவது தங்கம் வேணுமா, வெள்ளி? இல்லை, இந்த பையனுக்கு உபநயனம் பண்ண போறேன், ரொம்ப நல்ல காரியம்தான். பஞ்சபாத்திரம் வேணுமா, தங்க பூனல் வேணுமா, வெள்ளி பூனல் வேணுமா, இல்லை பிக்ஷைக்கு பாத்திரம் வேணுமா? அதெல்லாம் இல்லை, ಸ್ವಲ್ಪ தன ಬೇಕು, கொஞ்சோண்டு பணம் டொனேஷன் வேணும். என்னை பத்தி தெரிஞ்சுட்டு தான் அந்த கடைக்குள்ள வந்திருக்கேளா? ஊருக்குள்ள யாரை விசாரிச்சாலும் என்னுடைய குணத்தை பத்தி சொல்லுவா. எழுந்துரும், முதல்ல நீ உட்கார்ந்து இருக்கிறதுனால என்னுடைய பெஞ்சுக்கு கொஞ்சம் டிப்ரிசியேஷன் வந்துடுத்துன்னு அதெல்லாம் சரி பண்ணணும். தேய்மானம் வந்து வெளியில போ, கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறார். ஒரு சும்மா போகக்கூடாதோ, நேர ஒரு அழகான வீடு, இந்த தங்க கலசங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள போறார். புரந்தரதாசருடைய மனைவி லக்ஷ்மி, வாஸ்தவத்தில் லக்ஷ்மி மாதிரி தான் இருப்பா, பேர்பட்ட தங்கமான குணம். இவரை பார்த்த உடனே என்னன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி என் குழந்தை, இவனுக்கு உபநயனம் பண்ணணும், பிரம்மோபதேசம், 10 பேர்கிட்ட யாச்சகம் கேட்டுதான் பண்ணணும், எனக்கு வசதி இல்லை, யாரும் கொடுக்கல அப்படின்னு உடனே அவளுக்கு ஏதோ பண்ணணும்னு தோன்றது. என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள போனா பர்த்தாவை மீறி ஒன்றும் பண்ணக்கூடாது, ஒரு துணிச்சல், ஒரு எட்டுக்கள் பேஸ்திரி, மூக்கு வயிறு மூக்குத்தி இருக்கு. அவளுக்கு என்னவோ இன்றைக்கு விபரீதமா தோன்றது, இது இவர் பண்ணி போடலையே, நம்ம அம்மா தானே கொடுத்தா, அதனால நம்ம போட்டு விடலாம்னு ஒரு தைரியத்துல அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த ஊர்ல மட்டும் இதை வியாபாரம் பண்ணாதீங்கோ, வேற ஊர்ல கொண்டு போய் வியாபாரம் பண்ணிக்கோங்கோன்னு அனுப்பினான். அவர் போகக்கூடாதோ. நேரம் அந்த பிராமணன் நேர புரந்தரதாசர் கதைக்க போறார். அவர் தான் சொன்னாரே, நான் தான் சொன்னேன் சுவாமி, வெளியில போன திருப்பி ஏன் வந்தீர்? நான் இப்ப வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். தோரணையே தனி. முன்னாடி யாச்சகம், இப்ப யாச்சகம் இல்லையே, கையில ஒரு பொருளோட தான் வந்திருக்கார். என்ன பொருள்? போகும்போது இப்படி ஒன்றும் இல்லைன்னு போனீர், இப்ப எப்படி வந்தீர் அப்படின்னா, மூக்குத்தி அப்படின்னு பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டது.
அவருக்கு லட்சுமி மாயோட மூக்கு எப்படி இருக்கும், கண்ணு எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும் தெரியுமோ தெரியாது, எந்தெந்த இடத்துல எங்கெங்க ஆபரணம் எல்லாம் தெரியும் அவருக்கு. தலையில் ராக்குடி உண்டா, சந்திரபிரபை உண்டா, சூரிய பிரபை உண்டா, அட்டிகை உண்டா, ஒட்டியான எல்லாம் எத்தனை கல்லுன்ற வரைக்கும் கரெக்டாக கணக்கு பண்ணி வச்சிருப்பார். தன்னுடைய பத்தினியோட மூக்கத்தின்னு தெரிஞ்சது இவரை பார்த்தா திருடுற மாதிரியும் தெரியல. சரி இரும் அப்படின்னு அவரை கடையில் உட்காத்தி வச்சுட்டு கடையில் இருக்கிற பையன்கிட்ட இவர் எந்த காரணம் கொண்டு வெளியில அனுப்பாதன்னு சொல்லி அந்த மூக்கத்தையை உள்ள போட்டு பூட்டி இடுப்புல சாவியை வச்சுட்டு லக்ஷ்மின்னு கத்திட்டு வரார். இவர் வரும்பொழுதே அவளுக்கு பயம் வந்துடுத்து. மூக்குத்தி எங்க இல்லை, இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிச்சேன், மூக்குத்தியில என்ன இறங்கிட போறதுன்னு கழட்டி வச்ச, எடுத்துட்டு வா. துளசியை பூஜை பண்ணிட்டு இருக்கார். துளசி கிட்ட போய் அந்த அம்மா அழுத உடனே துளசியிலேருந்து அந்த மூக்கத்தி பொட்டுன்னு கீழே விழுந்தது. பர்த்தாட்டை கொண்டு போய் காண்பிச்சார். இவருக்கு ஒன்றும் புரியல. இங்கேயும் மூக்குத்தி இருக்கு, அங்கேயும் மூக்குத்தி இருக்குன்னு கிடுகிடுன்னு கடைக்கு ஓடினார். அந்த மூக்குத்தி எடுத்தார், இந்த மூக்குத்தி எடுத்தார். கிட்டக்க வரும்போது ரெண்டு சேர்ந்து ஒரு மூக்குத்தி ஆச்சு. அந்த வைரத்திலே வைகுண்டம் தெரியறது. இவர் நாரதரா இருக்கார். நாராயணன் உலகத்துக்கு போங்கிறான். மாயையில நான் மாட்டிப்பேன்னு பயப்படுறார். மாட்டின்ற போது நான் உன்னை கரையேத்துறேன்னு உடனே சொன்னதெல்லாம் காட்சி வந்து திரும்பி பார்த்தா காணும் இங்கே வாழ. இவ்வளவு நாள் பணம் 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 இருந்தார் இல்லையா, வீட்டுக்கு வரார். பத்தினியை பார்த்து சொல்றார், மோசோகித்தே நானும், நான் மோசம் போயிட்டேனே. என்ன மோசம் போனேன், 30 வருஷம் ஹரிபஜனை பண்ணாம மோசம் போயிட்டேனே. அன்னைக்கு 30 வயசு அவருக்கு. 30 வயசு பஜனை பண்ணாம நாம சங்கீர்த்தனம் பண்ணாம வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே. இன்றைக்கு வா நம்ம கிளம்பி போகலாம்னு சொல்றான். குழந்தைகளை கூப்பிட்டு கிளம்பும் பொழுது லக்ஷ்மி பாய் சொல்றான், ரொம்ப சந்தோஷம், நீங்க இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்றைக்கு அப்படி கிளம்பிட்டேலே, இந்த பொருள் எல்லாம் தானம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், தானம் பண்ணணும்னா இது என்னதுன்னு அபிமானம் இருந்தா தானே தானம் பண்ண முடியும். எனக்கு அந்த அபிமானம் எடுத்து யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவர்கள் வீட்டில் எடுத்துட்டு போகட்டும். வீட்டிலே கையில ஒரு தம்பூரம் எடுத்துட்டார். மனைவியை கூப்பிட்டுட்டார், குழந்தைகளை கூப்பிட்டுட்டார். சொந்தக்காரர்கள்லாம் கேட்கிறார், எப்படி ஜீவிக்க போறேன், இவ்வளவு கோட்டீஸ்வரனா இருந்துட்டு மதுகர விருத்தி என்ன தூ. ஊரா போய் உஞ்சுவர்த்தி எடுத்துட்டு பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு சாப்பிட போறேன். உஞ்சுவர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, பகவன் நாம கீர்த்தனம் பண்ணி அந்த கீர்த்தனத்தினால அக்ஷதையை எடுத்து நம்ம சாப்பிட்டோமானால் சித்தம் சுத்தமாயிடும். சித்த சுத்திக்கு அதை காட்டிலும் ஒரு பவித்திரமான வழி கிடையாது. தனத்தை சம்பாதிக்கிற வழியினாலே அந்த அன்னத்துல ஒரு தோஷம் ஏற்படும். அந்த அன்னத்தை நாம கீர்த்தனத்தினால சம்பாதிச்சோமானால் அது சித்த சுத்திக்கு ஹேதுவா போயிடும். அதனாலதான் ஏகாதச ஸ்கந்தத்துல பகவான் சொல்லும் பொழுது தர்மம் மகாந்தம் அப்படிங்கிறதான் உஞ்சுவர்த்தி தர்மத்தை. புரந்தரதாசர் பண்டரிபுரத்துல போய் பாண்டுரங்கனை பக்தி பண்ணி அவருடைய சரித்திரம். புரந்தரதாசர் சித்தி ஆயிட்டார். பக்கத்து ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன், அவனுக்கு கீழே 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 அவ அப்பாவுக்கு 11 குழந்தைகள். அப்பாவுக்கு வயசா எடுத்து, அம்மாவுக்கும் வயசா எடுத்து, வழி வாழறதுக்கு வழி இல்லை. அவர்கள் எல்லாம் வீட்டிலேயே இருக்கா. கஷ்டத்தினால குழந்தைகளை படிக்க வைக்க முடியல. இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அப்படி இந்த அக்ரஹாரத்துல போய் யார் வீட்டிலேயாவது கிணத்துல இருந்து தண்ணி இழுத்து கொடுப்பான், கடையில் சாமான் வாங்கிட்டு வருவான், விறகு வெட்டுவான். இப்படி பண்ணி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஏதாவது அரிசி பருப்பு குழம்பெல்லாம் எடுத்துட்டு அப்பா அம்மா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இப்படி ஜீவனம். எல்லாரும் பேசிக்கிறா. பக்கத்துல ஒரு 15 மைல்ல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ராகவேந்திர ராவ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தன்னுடைய பொண்ணுக்கு 5 நாள் கல்யாணம் பண்றார். அந்த கல்யாணத்துல வரவாளுக்கெல்லாம் அப்படி அன்னதானம் பண்றாருன்னு உடனே இந்த குழந்தைக்கு ஒரு நப்பாசை, ஒரு நாளாவது வாழ்க்கையில நன்னா சாப்பிடுவோமே. எப்ப பார்த்தாலும் ஊசி போனது, நேத்தி பழையது, ஏதோ வேண்டா விருப்பா சாப்பிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்டது மட்டும் இல்லை, நம்ம அது குழந்தை சின்ன பையன் அம்பி 5 வயசு, அம்மா அப்பா அவ ஏதாவது லட்டு பாதுஷா கொடுத்தா குழந்தைகளுக்கு எடுத்துட்டு கொடுக்கலாமே. 5, 10, 11 மைல் நடந்து ஒரு பிடி பிடிச்சா சாப்பிட்டா தெம்பு வந்துடும். நடந்து 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 போனான். பசி, உடம்பெல்லாம் வெறுத்து கொட்டிடுத்து, வேற வஸ்திரம் இல்லை, புழுதி, உடம்பெல்லாம் அழுக்கு. போன உடனே பசியா அப்படி போய் சாப்பிட்ற இலையில உட்கார்ந்தான். பந்தி விசாரிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு.
சாப்பிடும்போது கேட்டுட்டே வருவார், அந்த இலைக்கு என்ன வேணும், இந்த இலைக்கு வேணும், அவர் சாப்பிட்டாரடா அப்படின்னு விசாரிப்பா இல்லையா. அவர் வந்தார், எல்லாரும் ஷோக்கா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் அழுக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, யாரடா அம்பி, நம் சம்மந்தியாட்டம் வந்து எழுதுரு, இல்லம்மாமா சாப்பிடணும், முதல்ல வரவாளுக்கெல்லாம் தண்ணி இழுத்து கொடு, கடைசியா சாப்பிடலாம். வந்ததே ரொம்ப டயர்டு, பாவம் தண்ணி இழுத்து 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 கொட்டிட்டு, சாப்பாடுன்னு அப்படின்னா ஆயிடுத்தே, நீ ஒருத்தன் சாப்பிடலையா, மறந்து போயிடுது, நாளைக்கு சாப்பிடலாம், இங்க படுத்துண்டா அங்க படுத்துக்காதேங்கிறா, எழுத்து விட்டு திண்ணையில படுத்துட்டு அப்படியே வயிறெல்லாம் இழுக்கிறது, வேலை செஞ்சிருக்கான், நடந்து வந்திருக்கான், அழறான். வாச இலையில பார்த்தா இவ்வளவு இலை விழுந்திருக்கு, சாப்பிட்டு சிந்தனை பண்றான், இவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்கா, இவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்கிறதுல எனக்கு ஒருத்தனுக்கு இங்க சாப்பாடு இல்லை, என்ன காரணம்? போட்டவர் மேல தப்பா, பந்தி விசாரிச்சவர் மேல தப்பா, ஏன் மேல தப்பா அப்படின்னா, நான் பண்ணின பாப்பம் என்ன துரத்துறது. இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல எனக்கு சாப்பாடு இல்லாம போப்பான், இப்படி யோசிச்சான். இனிமே அவனுக்கு வெறுத்து போயிடுத்து, வீட்டுக்கு போகணும்னு தோணல. இப்படி நடந்து காசி பக்கம் போனான். காசிக்கு போகும்போது ஒவ்வொரு வீட்டிலையும் அவன் போய் யாச்சகம் கேட்கும்போது அடிப்பா, திட்டுவா, அவமானப்படுத்துவா, பலவிதமான பரிகாசங்கள் எல்லாத்தையும் பொறுத்துண்டு 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 காசியில போய் கங்கையில குளிச்சுட்டு, இந்த க்ஷேத்திரத்திலேயாவது எனக்கு ஒரு விடிமோட்சம் ஏற்படாதா, க்ஷேத்திரங்களுக்கு வந்தா பாப்பங்கள் எல்லாம் போகும், கங்கையில குளிச்சா பாப்பம் போகும்னு சொல்றாளேன்னு அவன் படுத்துட்டு இருக்கும் பொழுது ராத்திரி அவனுக்கு திவ்ய காட்சி. புரந்தரதாசர் வரார், தலையில பிரபண்ண பாக, கையில தம்பூரா, காலில் கஜ்ஜ. இவனை கூப்பிட்டு வாய தர அப்படிங்கிறார். திறந்தான், நாக்கில் விட்டலா அப்படின்னு எழுதினார். அது கனவில்ல, தியானத்துல பிரத்யட்சமா நடந்தது. கார்த்தால எழுந்துட்டு கங்கையில குளிக்கும் பொழுது தன்னை மறந்து வாக்குல அவனுக்கு பாட்டு வருது. சதா என்ன ஹிருதயதல்லி வாசமாடோ ஸ்ரீஹரே, சதா என்ன ஹிருதயதல்லி. இப்படி கங்கையில குளிச்சுட்டு இருக்கிறவெல்லாம் வரா, ஆஹா சுஸ்வரமா பாடுறாரே, சுவாமிக்கு எந்த ஊரு, இன்னைக்கு எங்க சாப்பிட போறேல், நம்மாத்துக்கு வரையலா, கூட்டின்னு போய் சாதம் போட்டா. மறுநாளைக்கு அந்த சாதம் போட்டு ஒரு தேடிட்டு வர்றார். நேற்றுக்கு இங்க ஒரு சுவாமி கர்நாடகாலேருந்து வந்தாரு, எங்க இருக்கார், ஏன் நம்மாத்து பொண்ணுக்கு ஜாதகம் எடுத்து சேரவே இல்லை, நேற்றுக்கு அவர் வந்து சாப்பிட்டுட்டு போனார், நிச்சயம் எடுத்து போய். அடுத்தவர் கேட்கிறார், நம்மாத்துலயும் பொண்ணு இருக்கே, அவரை கூட்டிட்டு போலாமாம். ஒத்துராத்துல போனா வேலை கிடைச்சுடுத்துங்கிறா. ஏன்னா மகான்கள் எந்த கிரகத்துல கால் எடுத்து வைக்கிறாளோ அவ கூட பகவானும் கூட வரான் இல்லையா. இப்படி வந்த உடனே அவருக்கு புகழ் வந்துடுத்து, அவ்வளவு பேர் சேர்ந்துட்டா. இப்படி திரும்பி வரும்பொழுது ஒவ்வொரு ஊர்லயும் அவர் வரப்போறாருன்னு உடனே மாவள்ள தோரணம் கட்டுறான், வாழை மரங்கள் கட்டுறான், ஊரே திமிலோகப்படுறது. பூர்ணகும்பம் எடுத்துட்டு எல்லாரும் ஊர் எல்லையில, அந்த ஊர்ல பெரிய ஜமீன்லேருந்து எல்லாரும் காத்துட்டு நிற்காம். அவர் அதே வழியா தானே காசி போயிருக்கார். காசி போகும்போது நம்ம எப்படி போனோம், ஒவ்வொருத்தர் விட்டு போடா தடி பயல, உழைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் பிச்சை கேட்க வந்துட்டு அடிச்சு விரட்டினா. அந்தந்த ஊர்ல என்னென்ன நடந்ததுங்கிறது ஞாபகம் வருது. அந்தந்த ஊர்ல இப்ப யார் யார் மாவள தோரணத்தை கட்டி வாழை மரத்தை வச்சுண்டு பூர்ணகும்பம் வச்சுட்டு பெரியவா எங்காத்துக்கு வரணும்னு கூப்பிடுறதையும் பார்க்கிறான். நான் அந்த காசிக்கு போயிட்டு வந்ததுக்கும் இப்பவும் நான் என்ன சம்பாதிச்சுட்டு வந்தேன், ஏன் இந்த மாற்றம்னா ஒன்னே ஒன்று குரு கிருபைங்கிறத ஒன்று சம்பாதிச்சுட்டு வந்தேன். போகும்பொழுது குரு கிருப்பை இல்லாம போனேன், காசியில குரு கிருப்பை வந்த உடனே பிரபஞ்ச கிமலபியம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனேன்னு பாகவதத்துல பகவான் சொல்றான். அக்ரூரரை பார்த்து, பகவான் ஒருத்தன்ட்ட பிரசன்னம் ஆயிட்டுனா உலகமே அவனுக்கு மாறி போயிடும், பகவான் விரோதம் ஆயிட்டான்னா உலகமே மாறி போயிடும். இப்ப போயிட்டு வந்த ஒன்னே ஒண்ணுல குரு கிருப்பை. ஆதிசங்கரர் சொல்றார், ஒரு ஸ்பர்ஷ வேதின்னு ஒண்ணு உண்டு, அந்த மூலிகை எடுத்து இரும்பு தொட்டா இரும்பு தங்கமாகும். ஆனா அது எதை தங்கமாக்கித்தோ அதனால ஒரு இரும்பை தொட்டா திருப்பி அது தங்கமாகாது. ஆனா அந்த ஸ்பர்ஷ வேதிக்கு அப்படி குருவோ என்ன பண்ணுவார், ஒரு சிஷ்யனை ஞானி ஆக்குவார், அவன் இன்னொருத்தர ஞானி ஆக்குவான், அவன் இன்னொருத்தர ஞானி ஆக்குவான். அதுக்கு குருவே வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த விஜய விட்டலதாசர் இப்படி போனாரா, போகும்பொழுது என்னாச்சு அப்படின்னார், இன்னொரு வீட்டிலே ஒருத்தர் பீமப்ப நாயக்கர்னு பேரு, ராயர், அவருக்கு குழந்தையே இல்லை. இவர் விஜய விட்டலதாசர் ஒரு பிரசாதம் தரார், குழந்தை பிறக்கிறது.
குழந்தை பிறந்தெடுத்து தகப்பனார் காலமாயிட்டார். அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு சில அவமானங்கள் ஏற்பட்டது. கிணத்துல போய் குழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு போகும்பொழுது விஜய விட்டலதாசர் அங்க பிரசன்னமாறார். யோக தசையில நாம ஜபம் தானே பண்ணினார். குரு கிருபையில அந்த குழந்தையை கொடு, இந்த குழந்தை பரம பாகவதத்து நாமா நான் வளர்க்கிறேன். அந்த குழந்தை யாருன்னா ஜெகநாததாசருங்கிற பெரிய மகாத்மாவானார். அடுத்தது என்னன்னா, இவர் ஒவ்வொரு கிராமமா பாடிட்டு போகும்பொழுது ஒவ்வொரு கிராமத்துல இவரை பார்த்து சில பண்டிதர்கள்லாம் சொல்றான், இவருக்கு சம்ஸ்கிருத ஞானம் இல்லை, வெறும் கன்னடத்திலையும் துளு பாஷையிலையும் 10 பாட்டு பாடிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது ஸ்ரீனிவாச ராவ்னு ஒரு வித்வான் இவர் அவமானப்படுத்தின உடனே அவருக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்துடுத்து. தாங்க முடியலே, திருப்பதி பெருமாள்கிட்ட போய் கதறி அழறார். இந்த வயிற்று வலியை தாங்க முடியலையே, என்ன பரிகாரம்? இது எதனால வந்தது? பூர்வ ஜென்ம வினை இல்லே, நீ விஜய விட்டலதாசர் அவமானப்படுத்தினதுனால வந்தது. பரம பாகவதோத்தமனே, அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த பாத தீர்த்தத்தை எடுத்துக்கோ. அவர் மகாத்மாவாயிட்டார். ஒரு ஸ்பர்ஷ வேதியாவது அது தங்கத்தாக்கும், திருப்பி இன்னொரு ஸ்பர்ஷ வேதியாகும். புரந்தரதாசர், விஜய விட்டலதாசர், ஜெகநாததாசர், இப்படி ஒரு குரு கிருப்பைக்கு ஒருத்தரன் பாத்திரமானமானால் அவனை எல்லாரையும் மகான்கள் ஆக்கிடுறான். பத்தேலாம். அதனால ஒரு மனுஷன் வாழ்க்கையில பகவானே கிருஷ்ணரை பார்த்து தர்மபுத்திரர் கேட்கிறார், வாழ்க்கையில பலவிதமான துக்கங்கள் வருது, துக்கங்களை தவிர்க்க முடியாது. ஆனா இந்த துக்கங்களோட வாழ்க்கையை நான் எப்படி வாழறதுன்னு பொழுது பகவான் சொல்றான், ஒரு குருவை துணைக்கொண்டு வாழ்க்கையை நடத்திட்டு போ, ஒரு மகாத்மாவை துணையா வச்சுக்கோ, அவர் சொன்னதை கேட்டுண்டு போ. இப்ப தர்மபுத்திர கிருஷ்ணரையே பார்த்து கேட்கிறார், அத்தகைய குருவை நீந்தான் எனக்கு காண்பிக்கணுங்கிற போது தௌமியர்னு ஒரு குருவை காண்பிச்சு இவரை ஆசிரியிச்சு அவருக்கு நடந்தது நடக்க போறதெல்லாம் தெரியும், அவர் சொன்னபடி வாழ்க்கையை நடத்திட்டு போ. அந்த தௌமியர் தான் அவளுக்கு அக்ஷய பாத்திரத்தை வாங்கி தரார். அந்த அக்ஷய பாத்திரம் வாங்கி தரத்துக்கு முன்னாடி தர்மபுத்திரர் வனவாசம் போகும் பொழுது தௌமியரை பார்த்து சொல்றார், நீங்க என் கூட காட்டுக்கு வரேல், ஆனா குருன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு தான் முதல்ல அன்னம் போட்டுட்டு நாம சாப்பிடணும், குருவை பட்டி போடக்கூடாது. நாங்க இந்த வனவாசத்துல எங்க போய் தங்க போறோம், எங்க சாப்பிட போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியல, நீங்க கூட வந்தா உங்களை காப்பாத்துறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும், உங்களை ரட்சிக்க முடியலையே அப்படின்ன பொழுது தௌமியர் ஒரு பதில் சொல்றார், குருங்கிறவர் ஒரு சிஷ்யன் சந்தோஷப்படும் பொழுது கூட இருக்கணுமோ இல்லையோ, துக்க காலத்துல கூட இருக்கணும், நான் உன் கூட வருவேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு வரார். நீ யுத்தத்துல ஜெயிச்சு நாளைக்கு ராஜ்யத்தை வாங்கிக்கும் பொழுது எனக்கு ராஜகுருன்னு ஒரு பதவி கொடுன்னு நான் கேட்கறது உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டேன், ஆனா நீ துக்கப்பட்டியானால் உனக்கு கஷ்ட காலமானால் நான் கூடவே இருப்பேன் அப்படிங்கிறார். அத மாதிரி இந்த சமுத்திரத்துல ஒரு அலை வருது, அந்த அலை தோந்திருத்த பெரிய அலை சின்ன அலை புரட்டின்னு வருது அப்படின்னா உடனே அடுத்த ஒரு அலை கிளம்புறது. அலை ஓஞ்ச பிறகு சமுத்திர ஸ்நானம், அலை இல்லாத சமுத்திரத்தை பார்க்க முடியாத மாதிரி இந்த பாரத தேசத்துல ஒவ்வொரு அலையா ஒவ்வொரு மகான்கள் வந்துட்டே இருக்கா. இந்த பாரத தேசத்துல மட்டும் மகான்கள் இல்லாம பாரத தேசம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. ஒரு மதம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த மதத்துக்கு எது ஸ்ட்ரென்த் அப்படின்னா, கோட்டிக்கணக்கான பேர் இருக்கா இந்த மதத்தை ஃபாலோ பண்றவா அப்படின்னு ஸ்ட்ரென்த் அப்படின்னா அது எந்த மதத்துக்குன்னு தெரியாது. ஆனா எந்த ஒரு மதத்துல இன்றைக்கும் பகவானை பார்த்தவா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டோமானால் நம்ம மதத்துக்கு தான் அது ஸ்ட்ரென்த். இன்றைக்கும் என்றைக்கும் பகவானை பார்த்தவா இல்லை, பகவானை பத்தி பேசுறவா இல்லை, பகவானை பத்தி தெரிஞ்சின்றவா இல்லை, பகவானை பார்த்தவா இருக்கான்னு சொல்றவா இல்லை, அந்த புஸ்தகத்துல இருக்கு இந்த புஸ்தகத்துல இருக்குன்னு சொல்றவா இல்லை, பகவானை இன்றைக்கு பார்த்தவா நம்ம பார்த்திருக்கோம், நாம அவ கூட வாழ்ந்திருக்கோங்கிறது தான் இந்த மதத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதனாலே இன்றைக்கு அழகா பார்த்தசாரதியினுடைய சன்னதி கீதோபதேசம் பண்ணின பகவான். கீதோபதேசம் அப்படின்னுட்டா கீத உபதேசம் பண்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய சொரூபத்தினாலேயே கீதையில என்ன இருக்குன்னு காண்பிச்சுட்டான் பகவான். கீதோபதேசம்னா அந்த தேர் தட்டிலே இவன் கீழே உட்கார்ந்துட்டு மேல அர்ஜுனன் இருக்கு, ஒரு பக்கம் சாட்டையை பிடிச்சிட்டு இப்படி சின்முத்திரை காண்பிச்சுட்டு அர்ஜுனனை பார்க்கக்கூடிய கிருஷ்ணன் தியானத்துக்கு வந்துடுறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அர்ஜுனா உனக்கு பகவத்கீதை உபதேசம் பண்றேன், குதிரையெல்லாம் கட்டி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மரத்தடிக்கு வான்னு கூப்பிடல பகவான், ஒரு பக்கம் சாட்டையை பிடிச்சுட்டே உபதேசம் பண்றதுனாலே கர்மத்தை விடாத கர்ம யோகத்தை உபதேசம் பண்றான். சின்முத்திரை காண்பிக்கிறதுனால ஞான யோகத்தை உபதேசம் பண்றான்.
குரு சிஷ்யன்கிற பாவத்துல உபதேசம் பண்றதுனால பக்தி யோகத்தை உபதேசம் பண்றான். மூன்றுத்தையும் வார்த்தை ஸ்லோகங்களால சொல்றதை காட்டிலும் தன்னுடைய ரூபத்தினாலேயே காண்பிக்கக்கூடிய பார்த்தசாரதியினுடைய சன்னிதானத்திலே தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் ராம ராம ராமன நாமத்தையே ஜபம் பண்ணிண்டு, நாமத்தையே சொல்லிண்டு, அந்த நாமத்தினாலேயே வரக்கூடிய அத்தனை பேருக்கும் கிருபை. ஏன் அப்படின்னா பகவானோட கிருபைக்கு காரணமே கிடையாது. காரண ரஹித கிருபாநிதி ரேகா. ஒரு சமயம் பார்க்கும்பொழுது பகவானுடைய கிருப்பையா மகான்களுடைய கிருப்பையா எது பெருசு அப்படின்னா, பகவானுடைய கிருப்பை காட்டிலும் மகான்களோட கிருப்பை ரொம்ப பெருசு. யாரோ ஒருத்தர் தாத்தா பாட்டி ஒரு ₹1 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கான், அதை எடுத்து ஒரு பேரன் தானம் பண்றான்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பைசாவா சேர்த்து 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 வேர்வை சிந்த உழைச்சி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அதை தானம் பண்ணினா பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி பகவான் கிருப்பை பண்ணினான்னா அவனுக்கு ஒன்றும் அதிசயமே இல்லை. ஏன் அப்படின்னா பகவான் அதை ஏதாவது சம்பாதிச்சுட்டானு அவனுக்கு சுயம். பகவான் ஏதாவது சக்தியை தியானம் பண்ணி யோகம் பண்ணி ஜபம் பண்ணி சாப்பிடாம இருந்து தூங்காம இருந்து சம்பாதிச்சுட்டான், அப்படி ஒன்றும் இல்லை. அவனுக்கு கூட பிறந்தது அவன்கிட்ட நித்திய சித்தமா இருக்கக்கூடிய வஸ்து, அதை எடுத்து கொடுக்கறதுனால பகவானுக்கு ஒன்றும் நஷ்டமும் இல்லை பெருமையும் இல்லை. ஆனா மகான்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு வீதியில அலைஞ்சு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுண்டு ஒரு வீட்டுக்குள்ள போனா நாய் துரத்திண்டு ஒரு நாள் நம்மளால வீட்டுல ரோட்ல நடக்க முடியுமா வீதியில? யோகி ராம் சரத்குமார் தன்னுடைய மனைவி பிறந்த குழந்தை எல்லாரையும் விட்டுட்டு பாரத தேசம் முழுக்க ரோட்லேயே நடந்து இவ்வளவு மழை இவ்வளவு இடி இவ்வளவு நேரத்தில் எங்கே ஒதுங்கினார், எங்கே சாப்பிட்டார், எங்கே தூங்கினார். சில வீட்டில் போகும்போது அவர் சொல்லுவார், நாயை அவிழ்த்து விட்டா எனக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு பதிலாக நாய்க்கு என் உடம்பு சாப்பாடாக கிடைச்சது. அப்படிலாம் அவர் நாமத்தை ஜபம் பண்ணி தன்னை தியாகம் பண்ணி அந்த தியாகத்தை நமக்கு எந்த காரணமும் இல்லாமல் அனுகிரகம் பண்றார். அப்படின்னா குரு கிருப்பை தான் தெய்வ கிருப்பையை விட பெருசார். நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நம்ம என்ன பண்ணினோம் அவருக்கு? நமக்கு ஏன் கிருப்பை பண்ணணும்? ஏதாவது சொந்தமா பந்தமா இல்லை ஏதாவது பண்ணினோமா? நம்ம இன்னும் சில சமயம் பார்த்தா டிமாண்ட் பண்றோம், உரிமை மாதிரி கேட்கிறோம், அவர்கிட்ட சண்டை போடுறோம். கிருப்பை பண்ணிட்டு அந்த கிருப்பைய கூட என்னன்னா திருப்பி அடுத்த சமயம் சொல்ல போனா ஆல் மை ஃபாதர்ஸ் லீலா லெட் அஸ் ஃபர்கெட் லெட் அஸ் டாக் சம்திங் எல்ஸ். அதை கூட தான் பண்ணினோங்கிற ஒரு எண்ணம் இல்லாம அத்தகைய மகான்களுடைய கிருப்பையை நம்ம புரிஞ்சுட்டோமானால் அதுவே போரும். அவருடைய அழகான இந்த மதரா சமிதியிலே ஜெயந்தி செலிப்ரேஷன் இதில் நாம் எல்லாரும் கூடியிருக்கோம். அவருடைய ஸ்பிரிச்சுவல் சக்சஸர் ஜஸ்டிஸ் வந்திருக்கார். எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே கொஞ்ச நாளி அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிப்போம். யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத் योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया।
योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। सद्गुरुनाथ महाराज की।